Hi friends, welcome to Front End Hub. ஸோ நம்ம இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா த கம்ப்ளீட் ஜாவா ஸ்கிரிப்ட் கோர்ஸ் ஃப்ரம் ஜீரோ டு எக்ஸ்பர்ட் லெவல் ஓகேங்களா. அதில் பார்த்தீங்க அப்படின்னா மாடியூல் 2 தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மாடியூல் 2ல் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்ஸ் ஆஃப் ஜாவா ஸ்கிரிப்ட் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஓகேங்களா. ஸோ போன வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட்ஸ் இன் ஜாவா ஸ்கிரிப்ட் பார்த்துருந்தோம் ஓகேங்களா. ஸோ ஆப்ஜெக்ட்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, அது எப்படி ஆட் பண்ணுறதுங்கிறது போன வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம். ஜஸ்ட் ஒரு ஆப்ஜெக்ட்ஸ்னால் என்னங்கிறது ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி போன வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம் ஓகேங்களா. சரி, போன வீடியோ பார்க்காதவங்க போய் ஒரு தடவை அந்த வீடியோ இந்த வீடியோ பாருங்கள் சரிங்களா. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா கிரியேட்டிங் ஆப்ஜெக்ட்ஸ் ஓகேங்களா. ஆப்ஜெக்ட்ஸை எப்படி கிரியேட் பண்ணுறது ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி எப்படி ஒரு ஆப்ஜெக்டை ஒரு ப்ராப்பர்ட்டி எப்படி ஆப்ஜெக்ட்ஸில் ஆட் பண்ணுறது ஓகேங்களா. அப்புறம் எப்படி ஆட் பண்ண ப்ராப்பர்ட்டி எப்படி ஆக்சஸ் பண்ணுறது ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்க வேல்யூ எப்படி அப்டேட் பண்ணுறது ஓகேங்களா. எப்படி ப்ராப்பர்ட்டியை delete பண்ணுறது. அப்புறம் நெக்ஸ்டட் ஆப்ஜெக்ட்ஸ்னால் என்ன ஓகேங்களா. ஒரு ஃபங்க்ஷன் எப்படி ஆப்ஜெக்ட்ஸ்குள்ளே ஆட் பண்ணுறது ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இந்த டாபிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஸோ நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இன் ஜாவா ஸ்கிரிப்ட் ஓகேங்களா. ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் அரே ஓகேங்களா. ஸோ இது ரெண்டும் தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரியாக்ட் ஃப்ரேம் ஒர்க், ரியாக்ட் ஜேஎஸ் ஆர் ஆங்குலர் இந்த ரெண்டுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதுதான் மெயின் இதுதான் ஓகேங்களா. ஸோ எதனால் இது சொல்கிறேன் அப்படின்னா நம்ம ஏபிஐயில் ஆப்ஜெக்ட்ஸாக தான் அனுப்புவோம், ஆப்ஜெக்ட்ஸாக தான் நம்ம ரிசீவ் பண்ணுவோம் ஓகேங்களா. இந்த ஃப்யூச்சரில் அது எப்படி பண்ணுறாங்க என்ன ஏதுங்கிறத பார்க்குறேன். ஸோ ஆப்ஜெக்ட்ஸ் ரொம்ப முக்கியம், ஆப்ஜெக்ட்ஸும் அரேவும் இன் ஜாவா ஸ்கிரிப்ட். நான் திருப்பி சொல்கிறது அதுதான் ஓகேங்களா. ஸோ இதை கொஞ்சம் இந்த டாப்பிக்கை கொஞ்சம் கவனமாக பாருங்கள் ஓகேங்களா. சரி, வாங்க விஷுவல் ஸ்டுடியோ கோடில் போய் இதை கோட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விஷுவல் ஸ்டுடியோ கோடில் இருக்கோம். இது நம்ம போன வீடியோவில் பண்ணி பார்த்த எக்ஸசைஸ் ஓகேங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா புதுசாக வேணால் ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட் 1.htmlனு கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. ஸோ ஆப்ஜெக்ட் 1.htmlனு கொடுத்துக்கிறேன். ஸோ இதை டெலிட் பண்ணிடுறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு மார்க்கப் டிஃபால்ட் மார்க்கப் க்ரியேட் பண்ணிக்கிறேன், HTML மார்க்கப் ஓகேங்களா. ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஷிஃப்ட் அழுத்திட்டு எக்ஸ்பிளனரி மார்க் வரும், அதில் டேப் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு HTML மார்க்கப் கிரியேட் ஆயிரும் ஓகேங்களா. ஸோ எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் எழுதும்போது ஸ்கிரிப்ட் டேக்கில் தான் எழுதுவோம் ஓகேங்களா. ஸோ இங்கே ஸ்கிரிப்ட் டேக் போட்டுக்கிறேன் ஓகேங்களா. ஸ்கிரிப்ட் டேக் போட்டேன் ஓகேங்களா. ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் இப்போ நம்ம க்ரியேட் பண்ணுறோம் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஜெக்டை ஜாவா ஸ்கிரிப்டில் ஒரு ஆப்ஜெக்டை டிக்ளேர் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃப்ளவர் ப்ராக்கெட்ஸ் ஓகேங்களா. இப்படி தான் நம்ம க்ரியேட் பண்ணுவோம். அதே பார்த்தீங்க அப்படின்னா அரே கிளியர் பண்ணுறதா இருந்தால் அரே க்ரியேட் பண்ணுறதா இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாதிரி டபுள் ப்ராக்கெட்ஸ் கொடுப்போம் ஓகேங்களா. கேர்லி ப்ராக்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட்ஸ், கேர்லி ப்ராக்கெட் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி டபுள் ப்ராக்கெட்ஸ் கொடுத்துருந்தா இது அரே ஓகேங்களா ஜாவா ஸ்கிரிப்டில் ஓகேங்களா. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ ஆப்ஜெக்ட் இப்போ நம்ம க்ரியேட் பண்ணுறோம் ஓகேங்களா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேறுங்கிறது வேரியபிளில் ஒரு பர்சன் க்ரியேட் பண்ணுறேன் ஓகேங்களா. பர்சன் அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டேன் ஓகேங்களா. இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எம்டி ஆப்ஜெக்ட் ஓகேங்களா. இந்த எம்டி ஆப்ஜெக்டில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ எப்படி ஆட் பண்ணுவோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு நேம் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு நேம் NAME ஃபஸ்ட்டு நேம் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நேம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன கொடுக்கலாம், ஃபஸ்ட் நேம் ராமன் கொடுக்குறோம் ஓகேங்களா. RAM ராம் ஓகேங்களா. அவரோட லாஸ்ட் நேம் என்னவா இருக்குது, குமார்னு கொடுக்கலாம். லாஸ்ட் நேம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா குமார்னு கொடுக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் டைம் கொடுத்தாச்சு, லாஸ்ட் டைம் கொடுத்தாச்சு. அவரோட ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு 21 கொடுக்கலாம் ஓகேங்களா. ஸோ இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஆப்ஜெக்ட் இஸ் நத்திங் பட் கீ அண்ட் பேர் வேல்யூ ஓகேங்களா. இது கீயே இது வேல்யூ ஓகேங்களா. இது ரெண்டு கீ அண்ட் வேல்யூ இது ரெண்டு சேர்ந்தால் தான் ஒரு ப்ராப்பர்ட்டி ஓகேங்களா. இதை தான் ஒரு ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. நான் சொல்ல மாதிரி வேல்யூ எது வேணால் இருக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்காக இருக்குது, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்பராக இருக்குது ஓகேங்களா. நான் சொல்லியிருக்கேன் பூலியனாகவும் இருக்கலாம், பூலியன் இந்த சென்ஸ் ட்ரூ அண்ட் ஃபால்ஸாகவும் இருக்கலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா
இப்போ வந்து இவர் இந்த ராமுங்கிறது கார் வச்சுருக்காரா இல்லையா அப்படின்ட்டு அப்படிங்கிறது நம்ம வந்து இப்போ ப்ராப்பர்ட்டி மூலிமா நம்ம டிஃபைன் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஓன் கார் அப்படின்ட்டு ஒரு கீ போட்டுக்கிறோம். ஓன் கார், ஓன் நேமா, சாரி, ஓன் கார். ஓகேங்களா? இப்போ இவர்கிட்ட வந்து கார் இருக்கா இல்லையா? கார் இருக்குது. அதனால என்ன பண்ணுறோம் அப்படின்னா ட்ரூன்னு வந்து கொடுத்துக்குறோம். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பூலியன் வேல்யூ வந்து நான் வந்து நம்ம ஆப்ஜெக்ட்ஸில் வந்து கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி அரேவும் வந்து ஒரு ஆப்ஜெக்ட்குள்ளே கொடுக்கலாம். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ராமோட ஃப்ரெண்ட்ஸ் யார் யாருங்கிறது பார்க்கலாம். சரிங்களா? அவர் ராமோட ஃப்ரெண்ட்ஸோட நேம்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணலாம். அதை ஆட் பண்ணுறதுக்கு நம்ம அரே வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? எஃப்ஆர்ஐஎன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டு ஒரு கீ வந்து நான் வந்து கொடுத்துட்டேன். ஓகேங்களா? அதுக்குள்ளே அந்த வேல்யூ நான் என்னவா கொடுக்குறேன், அரேவாக கொடுக்குறேன். ஓகேவா? அரேவை டிக்ளேர் பண்ணக்கு நம்ம என்ன பண்ணுவோம், டபுள் ப்ராக்கெட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராக்கெட்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அவரோட ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மோகன். ஓகேங்களா? ஸோ மோகன் அவரோட ஃப்ரெண்ட், அவர் இன்னொரு ஃப்ரெண்ட் யார், வினோத். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து மல்டிபிள் அவர் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டை வந்து அரேயில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? வினோத். ஓகேங்களா? வினோத் இல்லை இன்னொரு வேல்யூ குமார். ஓகேங்களா? ஸோ இவர் 3 தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ராமோட ஃப்ரெண்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்த மாதிரி நம்ம ஒரு ஆப்ஜெக்டில் வந்து ஸ்ட்ரிங்கு பாஸ் பண்ணிட்டோம், நம்பரும் பாஸ் பண்ணிட்டோம், பூலியனும் பாஸ் பண்ணியிருக்கோம், அரேவும் வந்து பாஸ் பண்ணி பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஸோ இதிலே பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன சொன்னேன் அப்படின்னா நெக்ஸ்டட் ஆப்ஜெக்ட்டும் வந்து ஒரு ஆப்ஜெக்ட்குள்ளே பாஸ் பண்ணலாம் நான் சொல்லியிருந்தேன். கரெக்டுங்களா? ஆட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அது எப்படி பார்த்தீங்க அப்படின்னா ராமோட அட்ரஸ். ஓகேங்களா? இப்போ அட்ரஸ் ஃபீல்டில் வந்து வாங்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ அட்ரஸுங்கிற ஒரு கீ வந்து வாங்கிக்கிறேன். ஓகேங்களா? அட்ரஸ்க்குள்ளே என்னென்ன இருக்கும், ஸ்டேட் இருக்கும், அவர் என்ன ஸ்டேட்டு, சிட்டி இருக்கும், அவரோட வந்து சிட்டி நேமு, பின்கோடெல்லாம் இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம நெக்ஸ்டட் ஆப்ஜெக்ட் தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அட்ரஸ்க்குள்ளே இவ்வளோ டீட்டெயில்ஸ் நம்ம வாங்க வேண்டியதாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நெக்ஸ்டட் ஆப்ஜெக்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அட்ரஸ்க்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ஆப்ஜெக்ட், இதுதான் வந்து நெக்ஸ்டட் ஆப்ஜெக்ட். இது ஒரு ஆப்ஜெக்ட்டு, அந்த ஆப்ஜெக்ட்குள்ளே இருக்கிற ஆப்ஜெக்ட். அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நெக்ஸ்டட் ஆப்ஜெக்ட்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இந்த அட்ரஸ்க்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டேட்டுங்கிற ஒரு கீ வந்து பேசணும். ஸோ ஓகே, இது ராம் வந்து எந்த ஸ்டேட்டுங்கிறத பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அவர் தமிழ்நாடு. ஓகே, அப்போ என்ன பண்ணணும், தமிழ்நாடுன்னு கொடுத்துரும். ஓகேங்களா? தமிழ்நாடுன்னு கொடுத்துரும். ஸோ ஸ்டேட் வந்து தமிழ்நாடுன்னு கொடுத்துரும். பட் அவர் என்ன சிட்டியில் இருக்காருங்கிறத பார்க்கணும். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணுறோம், சிட்டி வந்து கொடுக்குறோம். ஓகேங்களா? அவர் எந்த சிட்டியில் இருக்கார். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா சிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு நெக்ஸ்டட் ஆஃப் ஆப்ஜெக்ட்டும் வந்து கொடுத்துக்கலாம். இன்னொரு ஆப்ஜெக்ட் வந்து சிட்டிக்குள்ளேயும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போது சிட்டி அப்படின்னா சிட்டிக்குள்ளே வந்து அவர் என்ன டிஸ்ட்ரிக் அப்படின்னு நமக்கு தெரியணும். கரெக்டுங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக் வந்து ஆட் பண்ணோம். டிஸ்ட்ரிக் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து சென்னை. ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா சென்னைன்னு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ சென்னைன்னு கொடுத்தாச்சு. ஓகேங்களா? ஸோ டிஸ்ட்ரிக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா பின்கோட் வேணும். அவர் என்ன பின்கோட் அப்படின்னு, அப்போ தான் வந்து சென்னையில் அவர் எந்த ஏரியாங்கிறது ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஏரியாவும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் வேணும்னா. சரிங்களா? ஸோ ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நம்ம பார்த்தீங்க அப்படின்னா எக்மோரா சென்னை சென்ட்ரல்னு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? சென்னை சென்ட்ரல். ஓகேங்களா? அவர் ஏரியா வந்து சென்னை சென்ட்ரல். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பின்கோட் வேணும் அப்படின்னா பின்கோடும் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? பின்கோட் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து நம்பராக கொடுத்துக்கலாம். 1 2 3 4 5 6. நான் இப்போது சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்டட் ஆப்ஜெக்ட்ஸ். ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அந்த ஆப்ஜெக்ட்குள்ளே அட்ரஸுங்கிற ஆப்ஜெக்ட் வந்து ஆட் பண்ணி அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்டுன்னு கொடுத்து அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா சிட்டிங்கிற ஒரு இது வந்து வாங்கியிருக்கோம். சிங்கிள் ஆப்ஜெக்டில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? கீ வேல்யூ பேர் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்டட் ஆப்ஜெக்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா ஃபங்க்ஷனும் வந்து ஒரு ஆப்ஜெக்ட்குள்ளே ஆட் பண்ணலாங்கிறேன். இந்த ஆப்ஜெக்ட்குள்ளே ஒரு ஃபங்க்ஷனும் ஆட் பண்ணலாம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் வந்து நம்ம இன்னும் பார்க்கல. ஸோ ஃபங்க்ஷன் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு தெளிவாக புரியும் ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன அப்படின்ட்டு. ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷனாக என்னங்கிறது நம்ம வந்து அது தனி செப்பரேட் டாப்பிக்காக பார்ப்போம். அப்போ உங்களுக்கு வந்து நல்லாவே புரியும் ஃபங்க்ஷனாக என்னென்னு. இப்போ ஜஸ்ட்டு வந்து ஆட் பண்ணுறது எப்படிங்கிறது தெரிஞ்சிருக்காக நான் வந்து சும்மா வந்து இப்போ வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா? அந்த ஆப்ஜெக்ட்ஸில் வந்து எப்படி வந்து ஃபங்க்ஷன் ஆட் பண்ணுறோங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் இப்போ வந்து சும்மா ஆட் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் கீ வந்து ஃபுல் நேம்னு கொடுத்துக்கணும். ஓகேங்களா?
ஃபுல் நேம், கீ வந்து ஃபுல் நேம். நான் சொன்ன மாதிரி வேல்யூ வந்து எது வேணால் இருக்கலாம். ஓகேங்களா, ஃபங்க்ஷனாக இருக்கலாம், அரேவாக இருக்கலாம், பூலியனாக இருக்கலாம், ஸ்ட்ரிங்காக இருக்கலாம். ஸோ இப்போ இங்கே ஃபங்க்ஷனாக இருக்க போகுது. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஃபங்க்ஷன் வந்து இப்படி தான் டிக்ளேர் பண்ணுவோம். ஃபங்க்ஷன் கொடுத்து இந்த மாதிரி வந்தால் இதுதான் வந்து ஒரு ஃபங்க்ஷன். ஓகேங்களா, ஸோ இது பேர் தான் வந்து ஃபங்க்ஷன். ஸோ ஃபங்க்ஷன் வந்து இப்படி தான் வந்து டிக்ளேர் பண்ணுவாங்க ஜாவா ஸ்கிரிப்டில். ஓகேங்களா, ஸோ இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா சும்மா வந்து ரிட்டர்ன் கொடுத்து, ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் என்னென்னு பார்ப்போம். ஜஸ்ட் எப்படி வருது, ஒரு ஃபங்க்ஷனை வந்து எப்படி வந்து ஆப்ஜெக்ட்ஸ் ஆட் பண்ணுறோம், அதை மட்டும் இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா திஸ் டாட் ஃபஸ்ட் நேம். ஓகேங்களா, திஸ் டாட் ஃபஸ்ட் நேம் கொடுத்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா திஸ் டாட் ஆகணும். சும்மா வந்து நான் இந்த ஃபுல் நேம்னு கால் பண்ணால் இதை ரிட்டர்ன் பண்ணுறேன். ஓகேங்களா, ஃபஸ்ட் நேமும் லாஸ்ட் நேமும். ஸோ அதான் இங்கே பண்ண போகிறேன். இப்போதைக்கு இது வரி பண்ணிக்காதீங்க, ஜஸ்ட் எப்படி ஆட் பண்ணுறது மட்டும்தான் இப்போ நான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் நேம். ஓகேங்களா, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே வந்து ஒரு ஆப்ஜெக்ட்ஸை வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெட் லைன் நம்மளுக்கு காட்டுது, எக்ஸ்பெக்டட் என்னன்னு காட்டுது, கமான்னு காட்டுது. ஸோ இந்த இன்டெலிஜென்ஸே வந்து நம்மளுக்கு என்ன எரருங்கிறது நம்மளுக்கு காட்டிடுச்சு. என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே வந்து கமா வந்து மிஸ் பண்ணிட்டோம். ஸோ அதனால தான் அது சொல்லி இப்போ நான் கமா கொடுத்தனே அந்த எரர் வந்து நம்மளுக்கு வந்து போயிடுச்சு. ஓகேங்களா, ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட். இந்த வேர்களில் பர்சனுக்குள்ள ஆப்ஜெக்ட்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனும் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ஸோ இதை வந்து நம்ம கன்சோல் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, கன்சோல் பண்ணி பார்த்தா நமக்கு தெரியும். கன்சோல் டாட் லாக் கொடுத்து லாக்னு கொடுத்து இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பர்சன் வந்து லாக் பண்ணி பார்க்கணும். பர்சனை கொடுத்துட்டேன். ஓகேங்களா, சேவ் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஓகேங்களா, இப்போ நம்ம ப்ரௌசரில் பார்த்தோம் அப்படின்னா இப்படி இருக்கும். நம்ம வந்து கன்சோலில் தான் பார்க்கணும், ஏன்னா கன்சோலில் தான் நம்ம வந்து போட்டிருக்கோம். ஸோ கன்சோல் லாக்கில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம லைன் வந்து 35. ஸோ அந்த கன்சோலில் வந்து நம்ம கொடுத்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஆட் ஆகிருக்கு. இது எல்லாமே ஆப்ஜெக்ட்ஸ். ஓகேங்களா, இது நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட். இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏஜ் வந்து 21 கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட் டைம் வந்து இது கொடுத்துருக்கோம். இதில் வந்து அரே கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம பிரிண்ட் பண்ணது எல்லாமே வந்துடுச்சு. ஓகேங்களா, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட்ஸ் இருக்க வந்து ப்ராப்பர்ட்டி மட்டும் இப்போ ஃபுல் ஆப்ஜெக்டாக காட்டுது. எனக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டி ஃபஸ்ட் டைம் மட்டும் நான் வந்து பார்க்கணும். இந்த ப்ராப்பர்ட்டியில் இருக்க இந்த ஃபஸ்ட் டைம் மட்டும் நான் ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு டைப் பார்த்தீங்க அப்படின்னா டாட் நொட்டேஷன் அப்படிங்குவாங்க. ஓகேங்களா, டாட் நொட்டேஷன் மூலயமா நம்ம ஆப்ஜெக்ட் இருக்கிற ப்ராப்பர்ட்டியை வந்து நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்ஜெக்டோட நேம் வந்து பர்சன், அதோட ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைம். நம்ம இன்டெலிஜென்ஸ் இருக்கிறதுனால விஷுவல் ஸ்டுடியோவில் அது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து லிஸ்ட் பண்ணி காட்டுது என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ்குள்ளே என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படின்ட்டு அதே வந்து லிஸ்ட் பண்ணி காட்டுது. ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கீஸ். ஓகேங்களா, ஸோ நான் சொன்ன மாதிரி கீ வேல்யூ. ஸோ இந்த கீ வந்து எல்லாமே காட்டுது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைமுங்கிற இதை மட்டும் நான் இப்போ சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் இதை பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ராமுங்கிற இது மட்டும்தான் வேல்யூ மட்டும்தான் பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கன்சோல் டாட் லாக் கொடுத்து இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கன்சோல் டாட் லாக்னு கொடுத்து இப்போ பர்சன் டாட் ஃபஸ்ட் நேம் மட்டும் இப்போ நான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். ஓகேங்களா, ஸோ நான் இதை மட்டும் ஆக்சஸ் பண்ணேன். இப்போ நம்ம ப்ரௌசரில் போனோம் அப்படின்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ராமுங்கிற இதை மட்டும் இப்போ ஆக்சஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து 2 விதமாக வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து ப்ராப்பர்ட்டியை வந்து ஆக்சஸ் பண்ணலாம். இது வந்து டாட் நொட்டேஷன். ஓகேங்களா, இது வந்து டாட் நொட்டேஷன். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இன்னொரு வேவும் நம்ம வந்து அது பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ அந்த இன்னொரு வே என்ன பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்கெட் நொட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ ப்ராக்கெட் நொட்டேஷன். ஸோ ஏன் சார் 2 டைப் இருக்குது, ஏதோ ஒரு மெத்தட் மட்டும் நீங்கள் சொல்லித்தரலாமே அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸில் வந்து ஒர்க் பண்ணுவோம். சரிங்களா, எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட்ஸ்லேயும் நம்ம வந்து பக் ஃபிக்ஸோ இல்லை ஃபியூச்சர் டெவலப்மெண்ட் சொல்லி பண்ண சொல்லுவாங்க. பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டாட் நோட்டேஷனே அவங்க யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவங்களுக்கு வந்து ப்ராக்கெட் நோட்டேஷன் ஈஸியாக இருக்கலாம், பட் அது கூட அவங்க யூஸ் பண்ணலாம். சரிங்களா, ஸோ நம்ம எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதில் இருக்கிற ஒரு 2 மெத்தட் வச்சு ஆக்சஸ் பண்ணுறதா தான் அந்த 2 மெத்தடும் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். எதுக்காக அப்படின்னா நம்ம வேறு ப்ராஜெக்ட்ஸ் போகிறோம், அதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணால் நம்மளுக்கு அது எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னே தெரியாமல் போயிடும். ஸோ அதுவும் நம்மளுக்கு தெரிஞ்சு இது வந்து
ஆப்ஜெக்ட் வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்காக ப்ராக்கெட் நோட்டேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எதாக இருந்தாலும் வந்து அதோட சப் மெத்தடும் அது 2 மெத்தட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த மெத்தடும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. நம்ம ஏதோ ஒரு மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரீக்வெண்ட்டில், பட் அந்த மெத்தட் இன்னொரு மெத்தட் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது நமக்கு ரொம்ப நல்லது. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்கெட் நோட்டேஷன் மூலியமாகவும் நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பர்சன் ஈக்குவல் டு இந்த மாதிரி ப்ராக்கெட் நோட்டேஷன், ப்ராக்கெட் 2 சைட் ப்ராக்கெட் போட்டு அதுக்குள்ளே வந்து ஸ்ட்ரிங்காக வந்து அந்த கீ வேல்யூ வந்து நம்ம போடணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேம் போட்டு சேவ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு அப்போ போய் ப்ரௌசரில் போய் பார்த்தோம் அப்படின்னா திருப்பி வந்து ராமன் வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ 2 விதமாக ஆக்சஸ் பண்ணலாம், டாட் நோட்டேஷன் அண்ட் ப்ராக்கெட் நோட்டேஷன். ஓகேங்களா? ஸோ இது 2 விதமாகவும் நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கிற ப்ராப்பர்ட்டி வந்து ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து இந்த ஏஜ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஏஜ் வந்து அப்டேட் பண்ணணும். சரிங்களா? ஸோ இந்த ஏஜ் வந்து 21 இருக்குது. ஸோ ராமோட ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா 25. நான் வந்து மிஸ்டேக்காக வந்து 21ன்னு போட்டேன். ஸோ இந்த ஏஜை வந்து நான் அப்டேட் பண்ணணும். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா சேம் தான். அதே ப்ராக்கெட் நோட்டேஷனாகவும் பண்ணலாம், டாட் நோட்டேஷனாகவும் பண்ணலாம். முக்கால்வாசி பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ப்ராஜெக்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டாட் நோட்டேஷன் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? மோஸ்ட்டு யூஸபிள் மெத்தட். ஓகேங்களா? ஸோ நம்மளும் அதே வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அப்டேட் பண்ண போகிறோம். அப்டேட்டிங் த ப்ராப்பர்ட்டி இன் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? அப்டேட்டிங் த ப்ராப்பர்ட்டி வேல்யூ இன் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? ஆப்ஜெக்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ பர்சனுங்கிற அந்த ஆப்ஜெக்ட்டு. ஓகேங்களா? ஸோ டாட், ஸோ என்ன இருக்குது, நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டிய ஏஜ் அப்டேட் பண்ணும். ஏஜ். ஓகேங்களா? ஏஜ் ஈக்குவல் டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இப்போ எவ்வளோ இருக்குது, 21 இருக்குது. அது வந்து 25 வந்து நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகேங்களா? 25 வந்து நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கன்சோல் லாக். ஓகேங்களா? இப்போ நான் வந்து கன்சோல் லாக் பண்ணி பார்க்குறேன். ஓகேங்களா? கன்சோல் லாக். ஸோ உங்களுக்காக தெளிவாக புரியறதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து மேலேயும் போட்டிருக்கேன். இது வந்து பிஃபோர். ஓகேங்களா? பிஎஃப்ஓஆர்இ பிஃபோர். இது சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஓகேங்களா? இது வந்து சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் ஆஃப்டர். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியறதுக்காக நான் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஆஃப்டர்னு போட போகிறேன். ஏஎஃப்டிஆர் ஆஃப்டர். ஸோ உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ப்ரௌசரில் போய் பார்க்கலாங்களா? இப்போ நம்ம ப்ரௌசரில் போய் பார்த்தா நான் சொன்ன மாதிரி பிஃபோர் ஆஃப்டர் பார்த்தீங்க அப்படின்னா பிஃபோரில் பார்த்தீங்க அப்படின்னா 21 நம்ம அப்டேட் பண்ணதுனால இப்போ 25 ஆஃப்டரில். ஸோ இப்படி நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தாலும் தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ ஆப்ஜெக்டில் எப்படி இருக்கிற வேல்யூ வந்து அப்டேட் பண்ணுறது பார்த்துட்டீங்க. ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டெலீட் பண்ணுறது. இப்போ நான் சொன்ன மாதிரி ப்ராப்பர்ட்டி வந்து இப்போ நான் வந்து டெலீட் பண்ணும். ஆப்ஜெக்ட் இருக்க ப்ராப்பர்ட்டி வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டெலீட் பண்ணும். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா டெலீட்டிங் ப்ராப்பர்ட்டின்னு ஆப்ஜெக்ட். ஸோ என்ன ப்ராப்பர்ட்டி இப்போ நான் டெலீட் பண்ணுறேன் அப்படின்னா ஓன் கார்னு இருக்க இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து நான் டெலீட் பண்ணணும். சரிங்களா? ஸோ அதுக்கு ஒன்று சிம்பிள் தான். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெலீட் பண்ண போகிறோம் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? ஸோ ஒன்றும் இல்லை, டெலீட்டுங்கிற ஒரு கீவேர்டு இருக்குது. ஓகேங்களா? டெலீட்டுன்னு டெலீட்டுன்னு கொடுத்துட்டு ஓகேங்களா? ஸோ எந்த ப்ராப்பர்ட்டி நம்ம வந்து இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட் நேம் கொடுத்துட்டு பர்சன் கொடுத்துட்டு எந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு வேணுமா, எந்த கீ வந்து நம்மளுக்கு வேண்டாமோ அது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஓன் கார்டு தான் வந்து டெலீட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி தான் வந்து நம்ம டெலீட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இது பண்ணிவிட்டு இப்போ நம்ம சேவ்னு கொடுத்தோம் அப்படின்னா இப்போ நம்ம ப்ரௌசரில் போய் செக் பண்ணோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நான் இன்னும் கன்சோல் லாக் போடல. ஓகேங்களா? நம்ம டெலீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கன்சோல் லாக் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா டெலீட்டுன்னு கொடுத்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டெலீட்டுன்னு இந்த கீ வந்து கொடுக்குறேன். ஸோ சேவ் பண்ணுறேன். இப்போ போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெலீட்டுங்கிறத இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டி வந்து டெலீட் ஆகிடுச்சு. ஓன் கார் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி வந்து இப்போ வந்து நம்ம இங்கே வந்து டெலீட் ஆகிருக்கு. ஸோ இப்படி தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து நம்ம வந்து டெலீட் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ரெண்ட்ஸுன்னு இருக்குது. ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஸோட அரேவோட வந்து வேல்யூஸ் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஆப்ஜெக்ட் நேம் கொடுத்துக்குவோம் பர்சன். ஓகேங்களா? பர்சன் டாட் அது கீ பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ இந்த ஃப்ரெண்ட்ஸுங்கிறது அரே. ஓகேங்களா? ஸோ இப்போ அரே எப்படி இண்டெக்ஸ் நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணுவோம்ன்ட்டு நம்ம ஃபஸ்ட்டே வீடியோவில் பார்த்துருக்கோம். ஆக்சுவல் பார்த்தீங்க அப்படின்னா 0 1 2. இப்போ 0 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னவாக இருக்கும், மோகன் இருப்பார். 1ல் வந்து வினோத்ன்னு இருப்பார். 2ல் வந்து குமார்ன்னு இருப்பார். ஸோ இப்போ வந்து நான் மோகன் வந்து ஆக்சஸ் பண்ணோம். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா 0ன்னு கொடுத்துக்கணும். ஓகேங்களா?
ஸோ இப்போ போய் நான் கன்சோல் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் வந்து மோகன் மட்டும் பிரிண்ட் ஆகிருப்பார். ஓகேங்களா, இந்த அப்படியே வந்து இது கொடுத்து இந்த கன்சோலில் ஃப்ரெண்ட்ஸுன்னு போட்டுக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ போய் நான் வந்து இதில் போய் பார்த்தேன் அப்படின்னா மோகன் வந்து ஆக்சஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா, ஸோ இப்படி தான் பார்த்தீங்க அப்படின்னா நாம் வந்து ஒரு அரே ஆப்ஜெக்டில் இருக்கிற அரே ஆஃப் வேல்யூஸ் வந்து ஆக்சஸ் பண்ணுறது. ஓகேங்களா, இப்போது ஆப்ஜெக்டில் இருக்க நெக்ஸ்டட் அரேயோட வேல்யூ வந்து எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா டெலிட்டு, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சஸிங், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சஸிங் ஆப்ஜெக்ட் அரே வேல்யூஸ். ஓகேங்களா, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சஸிங் தான் ஆப்ஜெக்ட்ஸ் அரே வேல்யூஸ். ஓகேங்களா, அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சஸிங் ஆப்ஜெக்ட்ஸ் நெக்ஸ்டட் அரே வேல்யூஸ். ஓகேங்களா, நெக்ஸ்டட் ஆப்ஜெக்ட் அரேஸ் வேல்யூஸ், நெக்ஸ்டட் ஆப்ஜெக்ட்ஸ் வேல்யூஸ். ஓகேங்களா, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கன்சோல் டாட் லாக் போட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பர்சனுங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் பர்சன் டாட், ஸோ நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நெக்ஸ்டட் அரேனா அட்ரஸ் வந்து இங்கே, ஸோ இதோட பார்த்தீங்க அப்படின்னா அட்ரஸ் தான் ஆக்சஸ் பண்ணோம். இப்போது டாட் அட்ரஸ்ன்னு நான் கொடுக்குறேன். இங்கே இருக்குது அட்ரஸ். ஓகேங்களா, அட்ரஸ் டாட் நான் என்ன பண்ணோம் அப்படின்னா அட்ரஸ் டாட்டோட சிட்டியோட நான் அட்ரஸோட ஸ்டேட்டோட வேல்யூ வந்து நான் வந்து ஆக்சஸ் பண்ணோம். ஓகேங்களா, ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அட்ரஸ் டாட் சிட்டின்னு கொடுத்துறேன். ஓகேங்களா, இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இப்போ நான் வந்து ப்ரௌசரில் போய் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிட்டிக்குள்ளே என்னென்ன இது இருக்கோ அது எல்லாமே வந்து ஏரியா, டிஸ்ட்ரிக்ட், பின்கோடு அந்த மூணுமே வந்து எனக்கு வந்துடுச்சு. ஓகேங்களா, 3 ப்ராப்பர்ட்டியும் வந்து எனக்கு வந்துடுச்சு. பர்சன் டாட் அட்ரஸ் ஆர் சிட்டி, இந்த சிட்டியோட 3 வேல்யூஸ் வந்து இந்த சிட்டியில் இருக்க இந்த டிஸ்ட்ரிக்ட் வேல்யூ மட்டும் நான் வந்து பிரிண்ட் பண்ணி காட்டணும் அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா சிட்டி டாட் அந்த சிட்டிக்குள்ளே வர ஆப்ஜெக்ட்குள்ளே வர ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்ட்ரிக்ட் இப்போ நீங்கள் சேவ் பண்ணிங்க அப்படின்னா வெறும் சென்னை மட்டும்தான் நம்மளுக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம வந்து ப்ரௌசரில் போய் பார்த்தோம் சென்னைங்கிற மட்டும் இதாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒரு ஆப்ஜெக்டை வந்து ஆக்சஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபங்க்ஷன் வந்து எப்படி வந்து நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ accessing the function. ஓகேங்களா, so we have to view accessing function values. ஓகேங்களா, ஸோ இப்போ நான் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து கன்சோல் போட்டுக்கிறேன். கன்சோல் டாட் ஸோ ஆக்சஸ் பண்ணுறது ஃபஸ்ட்டு எப்படின்னு பார்ப்போம். ஆக்சஸ் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தான் பர்சன் டாட், ஸோ அந்த ஃபங்க்ஷன் நேம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஃபுல் நேம், ஸோ ஃபுல் நேம். ஓகேங்களா, ஸோ ஃபங்க்ஷனை வந்து எப்போவுமே ஆக்சஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து ப்ராக்கெட்ஸ் போடுவோம். ஓகேங்களா, ஸோ ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட்ஸ் வந்து போடுவோம். ஓகேங்களா, ஸோ இப்படி போட்டால் தான் வந்து அந்த ஃபங்க்ஷன் வந்து நம்மளுக்கு வந்து கால் ஆகும். ஓகேங்களா, ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ ஆக்சஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இதில் இருக்க ஃபஸ்ட் டைம் அண்ட் லாஸ்ட் டைம் வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஃபஸ்ட் டைம் என்ன ராமு, செகண்ட் நேம் லாஸ்ட் நேம் வந்து குமார். ஸோ இந்த 2 நேமும் வந்து நம்மளுக்கு வந்து பிரிண்ட் பண்ணும். ஓகேங்களா, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கன்சோல் லாக்கில் வந்து போட்டு இப்போ நான் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணிக்க பார்க்குறேன். ஓகேங்களா, கன்சோல் லாக் கொடுத்துட்டேன். ஓகேங்களா, கன்சோல் லாக் கொடுத்துட்டு சேவ் பண்ணிவிட்டு ஓகேங்களா இப்போ நம்ம ப்ரௌசரில் ஓப்பன் போய் பார்த்தோன்னா எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா ராம்குமார் வந்துருச்சு ஃபஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம். ஓகேங்களா, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம். ஸோ இங்கே கொஞ்சம் கேப் வேணும் அப்படின்னா நம்ம இங்கே ஸ்பேஸ் விட்டுக்கிட்டா போதும். சேவ் பண்ணிட்டா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ராம்குமாருங்கிறது நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு ஆப்ஜெக்ட்ஸ்லாம் என்னென்னு வந்து புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா, ஸோ வந்து கண்டிப்பாக வந்து ப்ராக்டிஸ் மேக்ஸ் மேன் பர்ஃபெக்ட். ஓகேங்களா, கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா, நம்ம வீடியோ பார்த்துட்டு உடனே வந்து
அடுத்த வீடியோ பார்க்காம நம்ம பண்ணது வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து புரியும். சரிங்களா? ஒரு வீடியோ பார்க்கறனால நம்மளுக்கு எல்லாமே வந்து புரிஞ்ச மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? நம்ம எப்போ வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறோமோ அப்போ தான் வந்து நம்ம நிறைய கற்றுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் பார்த்தீங்க அப்படின்னா டே பை டே வந்து நான் வந்து வீடியோஸ் வந்து க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும். ஓகேங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து இந்த சேனல் பற்றி வந்து நீங்கள் வந்து எடுத்து சொல்லணும் கண்டிப்பாக. சரிங்களா? ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.